மாதம் உங்களால் ஒரு 2000 ரூபாயிலிருந்து ஒரு 5000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா போதுங்க. நான் நிற்கிற இடத்துல உங்களுக்கான சொந்த இடம் காத்துட்டு இருக்கு. வட்டியே இல்லாமல் நான் இஎம்ஐ கட்டி இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வந்துச்சுன்னா இடமும் வாங்கிக்கலாம், வீடும் வாங்கிக்கலாம். 1 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் இருந்தாலே இங்கே ஒரு மினிமம் சைஸ் பிளாட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க விற்கணும்னு விருப்பப்பட்ட உங்ககிட்டே விற்றுக்கலாம். அதுக்கு நான் அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுத்துறேன், பாண்ட் அக்ரிமெண்ட். இப்போ வாங்கிட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்ககிட்டயே திரும்ப அவங்க விற்கணும்னு நினைச்சா வித்துக்கலாம். தாராளமாக பைக் நீங்க ஒன்று வாங்குறீங்க இல்லை ஃபோன் ஒன்று வாங்குறீங்கன்னா அதுக்கு மாசம் கட்டுற இஎம்ஐ காசுல ஒரு இடமே வாங்கி தாராளமாக வாங்க. நமக்கு பின்னாடியே பாருங்க ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டிருக்காரு. 14 பேர் வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பிளான் அப்ரூவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, பூமி பூஜையும் போட்டுட்டாங்க. தை மாசத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. பாதி அமௌண்ட் கொடுத்தாலே ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, மாசம் இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்றது கிடையாது. இந்த இடம் பொறுத்த அளவுக்கு டைட்டில் கிளியரா இருக்கும். 100% தாராளமா பேங்க் லோனும் போய்க்க முடியும் உங்களால. ஓகே, 1 BHK 16 லட்சத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. 2 BHK பாத்தீங்கன்னா 23 லட்சத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றோம். 3 BHK 27 லட்சத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க போடுற எந்த சைட்டா இருந்தாலும் சரி, இருக்கிற காம்படிட்டரை விட கம்மியா போடுறதுனால மட்டும்தான் நமக்கு கஸ்டமரும் அதிகமா வராங்க, அதிக பிளாட்ஸும் சோல்ட் அவுட் ஆயிட்டே இருக்கு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ரொம்ப நாளாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா VSBN குரூப் உங்களோட கிராண்ட் டவுன் அப்படின்ற இந்த சைட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையில் யாரெல்லாம் இடம் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வட்டியே இல்லாம நான் இஎம்ஐ கட்டி இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிறைய ஆஃபர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சைட்டை பத்தின மற்ற எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு பின்னாடியே பாருங்க ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த சைட்டை பத்தி நமக்கு இன்னைக்கு ப்ரோ வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹை ப்ரோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. சொல்லுங்க ப்ரோ, உங்க நேம் சொல்லுங்க ப்ரோ. நவீன். நிறைய பேர் நம்ம வீடியோல நிறைய தடவை பார்த்துருந்துருக்கலாம். இருந்தாலும் இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், என் பேர் நவீன். நான் VSBN குரூப்ல இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த ரியல் எஸ்டேட் லைன்லயே இருக்கும். நம்ம இந்த சென்னை சரௌண்டிங் முழுக்க பாத்தீங்கன்னா 250 ப்ராஜெக்ட்டுக்கு மேல நம்ம பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இது. 600 பிளாட்ஸ் போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 450 பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 150 பிளாட்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு லைனா இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்க வீடு கட்டுறதுனா வீடு கட்டிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா வந்து பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு முள்ளிப்பாக்கம்னு லொகேஷன்ல தாங்க இருக்கு. விஜயராஜ் அபார்ட்மெண்ட் நல்ல ஃபேமஸான அபார்ட்மெண்ட். இந்த விஜயராஜ் அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 ஃபேமிலிஸ் கூடி இருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு மானாமதி போற ரோடு, அது பஸ் ரூட் தாங்க. அது பஸ் ரூட்ல ஸ்ட்ரைட்டா நீங்க வரீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் நேரா நம்ம கிராண்ட் டவுன்ங்கிற சைட்டுக்கு ரீச் ஆகலாம். மானாம்பதி போற ரோட பஸ் ரூட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் ஜாயின் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சைட் உங்களுக்கு ரீச் ஆயிட முடியும். இங்க தான் நம்ம சைட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1, 2 அந்த மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பிளாட்ஸ்க்கு மேல 2000 இருந்து 3000 பிளாட்ஸ்க்கு மேல கொடுக்கலாம்னு பிளான். அது எப்படி நாங்க கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 2000-3000 பிளாட்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 போட்டு அதுக்கு அடுத்து 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்துல அவ்வளவு போற அளவுக்கு பட்ஜெட்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். வரவங்களுக்கு கம்மியான பட்ஜெட் கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்தினாலையும் நம்ம மினிமம் ஒரு 250 பிளாட்ஸ் 500 பிளாட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணலாம்னு எங்களோட ஐடியா. இதுல வீடுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 இருந்து ஒரு 1000 வீடுக்கு மேலேயாவது நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா கேட்டட் கம்யூனிட்டி டைப்ல தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம எடுத்த வீடியோல இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒத்திவக்கம்லயும் நெல்லிக்குப்பம்லயும் 2 சைட் பண்ணிருக்கோம். அது இதே சேம் கான்செப்ட் தான். கேட்டட் கம்யூனிட்டி டைப்ல தான் கொடுக்கலான்னு பிளானிங். உள்ளே ஸ்கூல், பார்க், சூப்பர் மார்க்கெட், கிளினிக் எல்லாமே கொடுக்கலான்னு தான் பிளானிங். அதே கான்செப்ட்ல சரி இதையும் கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால தான் 1 by 1 ரெடி பண்ணிட்டு இப்போ வீடுங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்லயே ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 பேர் வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பிளான் அப்ரூவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, பூமி பூஜையும் போட்டுட்டாங்க. தை மாசத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. இதுல வீடு கட்டி மட்டும்தான் வரவங்க வாங்கணுமா இல்ல இடமும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இடமும்
தாராளமா வாங்கலாங்க. உங்களுக்கு இந்த ஏரியால growthங்கிறது ஷூரா இருக்குங்க. ஏன்னா அப்ரிசியேஷன் இந்த ஏரியால ஆகறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நெல்லிக்குப்பம் ரோடா இருக்கட்டும், நம்ம இந்த பாண்டிச்சேரி ஹைவேவா இருக்கட்டும், பெரிபெரல் ரிங் ரோடு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாலே மிக நீளமான 10 வழி சாலைங்கிறது இப்பதாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆகி இப்போ இதுல பாதி ஒர்க் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. இன்னும் இங்க இருந்து 500 மீட்டர் தான். 500 பெரிஃபரல் ரிங் ரோடுக்கு பக்கத்துல தான் இந்த சைட்டே இருக்கு. சைட் இருக்கு. ஜிஎஸ்டில இருந்து வரதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஒன்னு குடுவாஞ்சேரி வழியா வரலாம். அப்ப அதை விட்டுட்டீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வழியாவும் வரலாம். ஓகே. இந்த பக்கம் செங்கல்பட்டு மெயின் ரோடு கூட்டு ரோட்ல இருந்து தாராளமாவும் வரலாம். ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் டைம் தான் வரும். நம்ம குடுவாஞ்சேரில இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 15 மினிட்ஸ் டைம் தான் வருமே. அதை விட்டுட்டீங்க ஓஎம்ஆர் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பூர்ல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் டிராவல் டைமே வரும். மேக்ஸிமம் 8 to 10 மினிட்ஸ் தான் டிராவல் டைமே வரும். ஓகே. ஈஸியா ஆக்சஸ் பண்ற ஒரு மெயின் லொகேஷன்ல தாங்க இருக்கு. இதுல நாங்க போடுற எந்த சைட்டா இருந்தாலும் சரி இருக்கிற காம்படிட்டரை விட கம்மியா போடுறதுனால மட்டும்தான் நமக்கு கஸ்டமரும் அதிகமா வராங்க, அதிக பிளாட்ஸும் சோல்ட் அவுட் ஆயிட்டே இருக்கு. இந்த சரௌண்டிங்ல நீங்க எங்க விசாரிச்சாலும் இவங்களை விட அதிகமா தான் மத்த இடத்துல பிரைஸ் இருக்கும். கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஓகே. இங்க ஸ்கூல்னு பாத்தீங்க அப்படின்னா நியர்பைல உங்களுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு, சிக்ஸா ஸ்கூல் இருக்கு. ஓகே. அதை விட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், இன்னும் சிபிஎஸ்சி, வேலம்மாள், இன்னும் நிறைய எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம். ஓகே. காலேஜஸ் பாத்தீங்கன்னா எம்ஏஎம் காலேஜ் இருக்கு, ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க திருப்பூர் பக்கத்துல போறீங்கனாலும் சரி, செங்கல்பட்டு ரோட்ல போறீங்கனாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 20-30 காலேஜுக்கு மேல நீங்க பாத்தலாம். ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகே. அதை விட்டுட்டீங்கன்னா இப்ப குடுவாஞ்சில இருந்து வர வழியில அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுமே இருக்கு உங்களுக்கு. இங்க ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்க அப்படின்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு. அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதை விட்டு நிறைய சின்ன சின்ன கிளினிக்ஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம சைட்டுக்குள்ள என்ன வசதிகள் கொடுத்துருக்கீங்க? ஈஸியா போயிட்டு வரக்கூடிய ஒரு வசதினா பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு. ஓகே. எல்லாமே 30 ஃபீட் ரோடு தான் உங்களுக்கு. வீடு கட்டி வர்றதுக்கு உண்டான தேவையான முக்கியமான ஒரு இது இபி தான் உங்களுக்கு. அந்த இபியுமே நம்ம எழுதி வச்சிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா கிராண்டான ஒரு ஆர்ச் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கோயில் ஒண்ணு நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கு. அது இல்லாம சுத்தியும் சேஃப்டிக்கு காம்பவுண்ட் வாலுமே இருக்கு உங்களுக்கு. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரோ பிரைஸ்? இங்க நாங்க கொடுக்குற ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1199. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 1200. 1200 ரூபாய். ஓகே. என்ன ப்ரோ சொல்றீங்க? நிஜமா தானா? நிஜமாதான். ஓகே. சரௌண்டிங்ல பக்கத்துல நீங்க தாராளமா விசாரிச்சு பாத்துக்கலாம். எல்லாருமே 1600 1800 இந்த ரேஞ்ச்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இதை விட கம்மியா யாருமே கொடுத்தது இல்ல. இதுல இன்னொரு ஆப்ஷன், பெஸ்டான ஆப்ஷனும் நாங்க வச்சிருக்கோம். ஓகே. 50-50 EMI டைப்ல நம்ம கொடுக்குறோம். 50-50 EMIனா உங்களுக்கு ஒரு மினிமம் இங்க பிளாட் சைஸஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. 600 800 900 1000 1200 இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சைஸஸ் வேணுமோ தாராளமா எடுத்துக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 7,20,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஓகே. அந்த 7,20,000 ரூபாயில 50% 3,60,000 ரூபாய் மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். நாங்க உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துறோம். மீதி இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மந்த்லி உங்களுக்கு 5,000 10,000 இந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப தாராளமா மந்த்லி தாராளமா பே பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே. மாசம் இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்றது கிடையாது. பேங்க் லோன் வேணான்றவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்லயே இருக்கு. பேங்க் லோன்னாலும் உங்களுக்கு 100% டைட்டில் கிளியராவே இருக்கு. தாராளமாவே லோன் போய் எவ்வளவு வரைக்கும் போலாம் பிரதர்? இங்க இதுல பாத்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் போலாம். நீங்க கையில இருந்து ஒரு சின்ன பார்ட் பேமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும். இந்த இடம் பொறுத்த அளவுக்கு டைட்டில் கிளியரா இருக்கும் 100%. தாராளமா பேங்க் லோனும் போய்க்க முடியும் உங்களால. இப்போ நீங்க இடம் எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்ஷியல்ங்கிறது 10% to 20% உங்களுக்கு அந்த வேரியன்ட் வரும். ஒவ்வொருத்தர் 600 ஸ்கொயர் ஃபீட் எடுப்பாங்க, சில பேர் 2000 ஸ்கொயர் ஃபீட், இந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. அதுக்கேற்ற இன்ஷியல் நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். தாராளமா நான் லோன் மூவ் பண்ணி கொடுக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் இருந்தாலே இங்க ஒரு மினிமம் சைஸ் பிளாட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா போதும். தாராளமா போதும். எது இடம் வாங்குறதுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இடம் மட்டும் தானா ப்ரோ இல்ல வீடு? இடம் பிளஸ் வீடு ரெண்டு சேர்த்தே உங்களுக்கு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா இடமும் வாங்கிக்கலாம், வீடும் வாங்கிக்கலாம். வீடு வாங்கிக்கலாம். நம்மளோட ஸ்பெஷலே பாத்தீங்க அப்படின்னா இடம் பிளஸ் வீடு வரவங்களுக்கு எல்லாரும் இடம் வீடு வாங்கணுங்கிறதுனால ஒரே ஒரு ஆப்ஷன் நான் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் லெவல் நான் போடுற அந்த 4 lakhs 3 to 4 lakhs வரும். அதை நானே என் கையில இருந்து நான் போட்டுக்க முடியும். இந்த ரிஸ்க் என்னால எடுத்துக்கிறேன் நான். ஓகே. நீங்களே பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துறீங்க? நானே பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துறேன். அது நான் லோன்ல இருந்து நான் எடுத்துக்க போறேன். ஓகே. எனக்கு வரவங்க கிட்ட என் மூலியமா நிறைய பேர் இடம் வாங்கணும். நிறைய பேருக்கு இடம் வாங்குறது வீடு வாங்குறது நிறைய பேர் கனவா இருக்கு. ஆமா. எல்லாரும் ஃபில் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பேஸ்மெண்ட்ங்கிறது நானே போட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன ஃபேவரா நான் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக பாக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம ஏதாவது வச்சிருக்கோமா? எஸ்பிஎன் குரூப்போட ஒரு ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ஒரு பைபேக் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. பைபேக்? ஆமா. இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பாங்க, இந்த ஏரியால நான் இன்வெஸ்ட் பண்றேனே, இந்த ஏரியா growth ஆகுமா ஆகாதா,
ஆகாதா? இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு 2 விதமா பாக்குறவங்க இருக்காங்க. ஒண்ணு வீடு கட்டி வரவங்களும் பாப்பாங்க. இன்னொன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை லாபமா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை லாபமா பாக்குறவங்க இந்த ஏரியால நான் போட்டிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த ஏரியா வந்துட்டு growth ஆகுமா ஆகாதா, எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதவங்களுக்கு ஒரு டவுட்டுக்கு நான் கிளியர் பண்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஷூரிட்டி கொடுக்கறது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு டேட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா 1200 வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட். ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு 2500 இருந்து 3500 வரைக்கும் அந்த ரேட்ல அன்னைக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் போகுதோ அந்த ரேட்டை கொடுத்து நானே உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிறீங்க. நாங்களே எடுத்துக்கிறோம். 5 வருஷம் கழிச்சு அவங்க விற்கணும்னு விருப்பப்பட்டா உங்ககிட்டே வித்துக்கலாம். அதுக்கு நான் அக்ரிமெண்டே போட்டு கொடுத்துறேன், பாண்ட் அக்ரிமெண்ட். இப்போ வாங்கிட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்ககிட்டயே திரும்ப அவங்க விற்கணும்னு நினைச்சா வித்துக்கலாம். தாராளமா வித்துக்கலாம். நானே உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கு அந்த அன்னைக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் போகுதோ அதை நானே சேல் பண்ணி கொடுத்துருவோம். பைக் நீங்க எடுத்து இஎம்ஐ கட்டுற காஸ்ட்டுக்கு வெறும் 2000 ரூபாய் 3000 ரூபாய், வெறும் பைக் நீங்க இஎம்ஐ போட்டீங்கனாலே 2000 ரூபாய்க்கு இஎம்ஐ போடுவாங்க. ஆமா. அதுக்கு ஒரு இடமே இங்க வாங்கிட முடியும். ஓகே. மந்த்லி 2000 ரூபாய் 3000 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கனாலே மந்த்லி பே பண்ணிட்டு நம்ம உங்க ஒரு இடமே சொந்தமாக்கிக்க முடியும். இடம் எடுக்கிறதுனால இடம் எடுத்துக்கலாம் தாராளமா. வீடு கட்டுறதுனால நாங்களே வீடு கட்டி தரோம். வீட்டோட ரேட்னு பாத்தீங்க அப்படின்னா 1 BHK 16 லட்சத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. 16 லட்சம். 16 லட்சம். ஓகே. 2 BHKன்னு பாத்தீங்கன்னா 23 லட்சத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றோம். 3 BHKனா 27 லட்சத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லிமிட்ல 16 லட்சத்துல வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிபில்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்ல உங்களால லோனே வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கே நீங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி நீங்க தாராளமா கட்டி இடமோ வீடோ வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா உங்களால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க. வேற ஏதாவது ஆஃபர் ஏதாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆஃபர் நிறையவே நம்ம கொடுப்போம் பிரதர். ஓகே. வீடியோ பார்த்துட்டு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் டைரக்டாவே நான் உங்களுக்கு தெரியவர்த்துக்கிறேன். ஓகே. ஸோ வேற ஏதாவது ஆஃபர் வந்து அவர் வீடியோல சொல்ல ஏதோ சீக்கிரட்டா வச்சிருக்காரு. நீங்க அந்த ஆஃபரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் வீடியோல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஆஃபர் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேர்ல வந்து சைட்டை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு. நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ப்ரோ. பாய். தேங்க்யூ ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு வந்தா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா. அந்த ஆஃபர் என்கிட்ட சொல்ல அவங்கள்ட்ட சொல்லிடணும். கண்டிப்பா சொல்றேன். ஓகே ப்ரோ.